கோவை கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய நகராக விளங்கக்கூடிய கோவை தமிழகத்தினுடைய வர்த்தக ஏற்றுமதியில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய கோவை பகுதியில் சுகாதார நிலைமை எப்படியாக உள்ளது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் இருதயம் சம்பந்தமான நோய்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. சராசரியாக தமிழகத்தில் 1,00,000 பேரில் 360 முதல் 430 பேருக்கு இருதயம் சம்பந்தமான நோய் பாதிப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமான கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதயம் சம்பந்தமான உயர் சிகிச்சை அளிக்கப்படுவது இல்லை. இதனால் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நம்பியுள்ள கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இருதயம் சம்பந்தமான சிகிச்சைகள் தொடர்பாக தனியார் மருத்துவமனைக்கே செல்கின்றனர். உடனடியாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பாக ஜிஹெச் பலன் அளிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காமிக்கிறதுக்கு ஏழை மக்களுக்கு பணத்துக்கு வழி இல்லை. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் இமீடியட்டாக இருதயத்துக்கான தனி பிரிவு வேணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் கோவையில் சுமார் 1,23,240 பேர் காப்பீட்டுத் திட்டத்தை பயன்படுத்தியுள்ளனர். அதில் சுமார் 30% மேலானோர் இருதய நோய் தொடர்பாக ஆஞ்சியோ மற்றும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளை தனியார் மருத்துவமனையில் மேற்கொண்டுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லாம் பிரசவம் முடிச்சுட்டு அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது அந்த குழந்தையோட வெளியே அந்த ரூம்குள்ளே வரும்போது ஒரு ப்ராப்பரான பெட் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட்டடாக இல்லை. எல்லாம் கீழே படுத்துட்டு கசகசன்னு இருக்குது. ஒரு கட்டில் கடியில் ஒரு 2 பேஷண்ட் படுத்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட குழந்தை ஒன்று திருட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான செக்யூரிட்டிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்பராக வைக்கலாம். கேமராஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சர்வைலன்ஸ் இருக்குன்னு தெரியல. ஆனால் இன்னும் நிறைய பைக்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவில் திருட்டு போயிட்டுருக்கு. இதேபோல சராசரியாக நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகளும் 3000த்திற்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளும் வந்து செல்லும் கோவை அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியும் பாதுகாப்பு வசதியும் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சமீபத்திய குழந்தை திருட்டு சம்பவத்திற்கு பின்னர் மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்கள் அதிகப்படுத்திய போதும் மருத்துவமனையில் இருசக்கர வாகன திருட்டு என்பது தொடர்கதையாகவே உள்ளது. மருத்துவமனையில் பொருத்தியுள்ள 73 சிசிடிவி கேமராக்களில் 16 கேமராக்கள் மட்டுமே தொடர் கண்காணிப்பில் உள்ளது பாதுகாப்பு குறைபாட்டில் உள்ள காரணம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பலப்படுத்துவது குறித்து இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்வது தொடர்பாகவும் மருத்துவமனை முதல்வரிடம் கேட்டபோது இருதய நோய் தொடர்பான கருவிகள் வாங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு தொடர்பாக அனைத்து துறைகளிலும் உள்ள சிசிடிவி கேமராக்களை அங்கே கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாதைகள் எல்லாமே சிசிடிவி வச்சு அதை போலீஸ் அவுட் போஸ்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மற்றபடி தெஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கடந்த முறை இந்த குழந்தை தெஃப்ட்டை கூட இந்த சிசிடிவி கேமரா தான் கண்டுபிடிச்சோம். ஓஜியில் உள்ள சிசிடிவியில் நம்ம போலீஸில் கொடுத்துருந்த சிசிடிவி கேமரா இப்போ அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இதை பார்த்துட்டு அவங்க தனி டிபார்ட்மெண்ட்ஸில் தனித்தனி துறைகளில் அவங்க டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போது கேமராஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போ 100 கேமராக்கு மேலே இருக்குது. கோவை அரசு மருத்துவமனையில் 2 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்போதுதான் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதயம் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ள தாமதிக்காமல் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.